பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆக்கிபத்து லில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய பொன்மொழிகளில் பல உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன். இந்த பொன்மொழி இந்த நேரத்திற்கு மிகவும் சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். எனவே இந்த நீங்களும் சற்று சிந்தித்து பார்த்து சரியாக இருக்கிறதா என்பதை உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஒரு சமுதாயத்தின் நலன் நாடிவிட்டால் பொறுமையாளர்களை அதிகாரிகளாகவும் அவர்களிடையே தீர்ப்பளிப்பவர்களை மார்க்க அறிஞர்களாகவும் செல்வத்தை அவர்களிடையே கொடை மனம் படைத்தவர்களும் ஆக்கி விடுகின்றார். ஆனால் ஒரு சமுதாயத்தின் தீங்கை அவர் அவர்களின் தீய செயல்களின் காரணமாக நாடிவிட்டாலோ மடையர்களை அதிகாரிகளாகவும் அறிவிலிகளை தீர்ப்பளிப்பவர்களாகவும் செல்வத்தை கருமிகளிடம் ஆக்கிவிடுகின்றான் என்பதாக பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது மிகவும் இந்த நேரத்தில் இது மிகவும் பொருத்தமாக இருக்கும். இவ்வாறெல்லாம் நடைபெறுகிறது என்பதை நீங்கள் நோட்டமிட்டு இந்த 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 நேரத்திற்கு இந்த இந்த பொன்மொழி மிகவும் சரியானதாக இருக்கிறது என்பதை நீங்களே சரிபாருங்கள். மேலும் இத்தகைய நிலை இருந்தால் நாம் அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்து இத்தகையவர்கள் நீக்கி பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போல் நல்ல அடியார்களை நாட்டை ஆளவும் அதிகாரிகளாகவும் நீதிமான்களாகவும் இருக்க அல்லாஹ் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று கையேந்தி அல்லாஹ்விடம் இருகரம் ஏந்தி கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே துவா வணக்கத்தின் மூலையாகும். அப்படிப்பட்ட அந்த வணக்கத்தின் மூலையாக நமது வணக்கங்களில் இப்போ முக்கியமானதாக இப்படிப்பட்ட துவாவை அல்லாஹ்விடம் கேட்டு இந்த சமுதாய சீர்கேட்டினை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.